அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போறது முகவசியம் செய்ய தண்ணீர் மந்திரிக்கும் முறை. அதாவது ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வச்சு அந்த தண்ணீர்ல மந்திரிச்சு நம்ம எப்படி முகவசியம் பண்ணலாம். நம்ம பல எந்திரங்கள் போட்டாலும் சரிதான், தாயத்து போட்டாலும் சரிதான், முகவசியமே ஆகல அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வெக்ஸ் ஆகி இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த முகவசியம் செய்ய தண்ணீர் மந்திரிக்கும் முறை. இந்த தண்ணீர் ஒரு நாள் தான் பயன்படும். அதுக்கு பிறகு அடுத்த நாள் மந்திரிச்சு அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம். இது மூலமா என்ன நடக்குன்னு சொன்னா, நீங்க ஒரு சில இடங்களுக்கு வேலைகளுக்காக இன்டர்வியூ போனாலும், புதிய நபர்களை சந்திக்க போனாலும் நம்மளை பார்த்த உடனே பிடிச்சு போகும். பிடிச்சுக்கிட்டு உடனே வேலை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு யாருக்காவது திருமணத்திற்கு பெண் பார்க்க போனாலும் சரிதான், யாரேனும் பெண் பார்க்க வந்தாலும் சரிதான், அவங்களுக்கு நம்மளை உடனே பிடிச்சு போகும். உடனே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல ஏதாவது மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வசீகரமா பேசினாதான் அவங்க அந்த பொருளை வாங்குவாங்க. அவங்களுக்கும் இந்த முகவசியம் கட்டாயம் தேவை. குரல்ல ஒரு வசீகரம் இருக்கணும், அதுல வேற முகத்துல கொஞ்சம் வசீகரம் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம சக்சஸா இருக்க முடியும். அப்பதான் நம்ம வெற்றியோடி ஒரு சில வேலைகள் பண்ண முடியும். முகவசியம் இருந்தால் மட்டும்தான் கணவன் மனைவி கூட ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்த மாதிரி ஓரளவு அந்த வசீகரத்துல இருக்க முடியும். அதே போல முகவசியம் இருந்தா மட்டும்தான் பெரிய பெரிய நபர்களுடைய சந்திப்புகள் கிடைக்கும், அவர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அது மூலமா நிறைய காரியங்கள் நம்ம சாதிக்கலாம். நிறைய பிசினஸ் விஷயங்களுக்கு இந்த முகவசியம் ரொம்ப தேவை. நம்ம ஒரு பெரிய பதவியில இருந்தாலும் நமக்கு கீழே உள்ளவங்க கட்டாயம் நம்ம முகத்தை பார்த்து ஒரு வசீகர தன்மை இருந்தாதான் நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்க. இல்லைன்னா நம்மளை ஒன்லே வைத்தறிச்சல் படுவாங்க, பொறாமப்படுவாங்க. இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு வகையில நம்மளை எப்படியா வெளியேற்றணும், ஏதாவது புகார் கொடுக்கணும், எப்படி புகார் பண்றதுலே இருப்பாங்க. அதனால நமக்கு கட்டாயம் முகவசியம் கட்டாயம் தேவை. இந்த முகவசியம் இருந்தா மட்டும்தான் மக்கள் மத்தியிலையும் சரி, நிறைய மனிதர்கள் மத்தியிலையும் நம்ம ஒரு அந்தஸ்தோடு இருக்க முடியும், நிறைய வெற்றிகளை குவிக்க முடியும். அப்போ இந்த முகவசியம் எப்படி பண்றது அதை மட்டும் பார்ப்போம். ஒரு அகன்ற பாத்திரம்னு சொன்னா ஒரு 6 இன்ச் வீதி இருந்தா போதும். 6 இன்ச் அகலம் உள்ள அகன்ற பாத்திரம் ஒண்ணு எடுத்துக்கங்க. அதுவும் சில்வர் பாத்திரமா இருக்கணும், அலுமினிய பாத்திரமா இருக்கக்கூடாது. சில்வர் பாத்திரமா இருக்கலாம், செம்பு பாத்திரமா இருக்கலாம், பித்தளை பாத்திரமா இருக்கலாம். அலுமினிய பாத்திரம் வேண்டாம். அகன்ற பாத்திரம் எடுத்துக்கங்க. அந்த பாத்திரம் நிறைய தண்ணீர் நிரப்புங்க. கொஞ்சம் போல பன்னீர், கொஞ்சம் போல பன்னீர் உள்ள வைங்க, அதுல விடுங்க. கொஞ்சம் போல பன்னீர் அது உள்ள விடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் போல திருநீர் அதுல கொஞ்சம் இடுங்க. இவ்வளவும் இட்டா போதும். இட்டுக்கிட்டு நீங்க நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 21 முறை அந்த தண்ணீரை பார்த்து கண் தட்டி முழிக்காம சொல்லணும். அந்த மந்திரத்தை பார்ப்போம். ஓம் முகி ராஜா முகி பிரஜா முகி வஷ்யம் முகி சர்வவசியம் குரு குரு பத்மாவதி க்ளீம் பட் ஸ்வாஹா. இந்த மந்திரம் தான். ஓம் முகி ராஜா முகி பிரஜா முகி வசியம் முகி சர்வவசியம் குரு குரு பத்மாவதி க்ளீம் பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 21 முறை அந்த இது தண்ணியே தான் பார்க்கணும். தண்ணியை கூர்மையா பார்த்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னா, இது மந்திரிக்கும் போது கட்டாயம் ஒரு ஊதுபத்தி மட்டும் பக்கத்துல கொளுத்தி வச்சுக்கோங்க. எந்த ஒரு மந்திரங்கள் சொல்லும் போதும் ஒரு நறுமணம் இருக்கணும். அந்த இடத்துல வாடைகள் அடிக்க கூடாது. அசுத்தமான வாடைகள் அடிச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு சாநித்தியம் இருக்காது. அதனால ஊதுபத்தி கொளுத்தி வச்சுக்கோங்க. பக்கத்துல முடிஞ்ச அத்தர் தெளிச்சு வச்சுக்கலாம். இப்படி நல்ல நறுமணம் நிறைந்த இடத்துலதான் ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதனால இந்த மந்திரத்தை அந்த தண்ணியை நோக்கி 21 முறை பார்த்து சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த தண்ணீரை எடுத்து உங்க முகம் கழுவலாம். காலையிலே முகம் கழுவிக்கலாம், மதியம் முகம் கழுவலாம். ஒரு நாள் ஃபுல்லா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். 24 மணி நேரம் இந்த தண்ணீரை யூஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி நீங்க முகம் கழுவிட்டு கொஞ்சம் மூலையானா குடிச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிச்சா உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஒரு வசீகரத்தன்மை தானாவே இருக்கும். உடம்புலயே ஒரு வசீகரத்தன்மை இருக்கும்.
இப்போ இதை வச்சு தினமும் முகம் கழுவிட்டு, அதாவது டெய்லி இதே மாதிரி பண்ணிட்டு முகம் கழுவிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்ககிட்ட உள்ள முகத்துல உள்ள ஒரு சிலவங்க எல்லாம் பார்த்தா பிடிக்கவே செய்யாது, என்ன காரணம்னே தெரியாது, மற்றவங்களை பிடிக்கும் இவங்களை மட்டும் பிடிக்காது அப்படி சொல்லுவாங்க, நிறைய அவர் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி பிடிக்காதவங்க இருக்காங்க இல்லையா, பார்த்தாலே சண்டைக்கு தான் வருவாங்க, நீ எதுக்கு இங்க வந்தா, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சில ஜென்மங்கள்லாம் உண்டு. அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்படி முகவசியத்தை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு கட்டாயம் போகலாம். சந்தர்ப்பங்கள் தானா தேடி வரும். நம்ம கிட்ட வசீகரம் இருந்தா மட்டும்தான் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கு மதிப்பு, இல்லைன்னு சொன்னா நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும். அதனால இந்த மாதிரி விஷயத்தை வச்சு 21 முறை மந்திரம் சொல்லிக்கிட்டு நீங்க தினமும் முகம் கழுவுங்க. எத்தனை தடவைனாலும் நீங்க கழுவலாம். ஒரு நாள் தான் இந்த தண்ணியோட வேலிடிட்டி. இந்த ஒரு நாள் மட்டும் அதை யூஸ் பண்ணிட்டு அதை வீட்டை சுத்தி தெளிச்சுக்கலாம், இல்லை ஏதாவது மரத்து மூட்டுல இதை விட்டுடலாம். அடுத்த நாளும் இதே போல எடுத்து இதே மாதிரி வச்சு நீங்க மந்திரிச்சு அடுத்த நாளும் யூஸ் பண்ணலாம். இப்படி நீங்க ஒரு 41 நாள் தொடர்ந்து பண்ணனாலே முகம் ஒரு பிரகாசமா ஒரு தேஜஸ் உருவாக்கிரும். அதுக்கு பிறகு உங்களை பார்த்தா கட்டாயம் நீங்க என்ன சொன்னாலும் அந்த சொல்படி கேட்டு நடப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுங்க. தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.